ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஹோட்டல்லேருந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம். டைம் வந்து இப்போ வந்து மார்னிங் 5:15 AM ஆகுது. ஸோ குயிக்காக போய் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கொல்லிஹில்ஸ்க்கு கிளம்பிடுவோம். ஏதாச்சும் விட்டுருக்கோமா ரூமு? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விட்டுருக்கோமா? செக் அவுட்ண்ணா. ஓகேங்களா, தேங்க்யூண்ணா. சைன் பண்ணணுங்க, அவ்வளோ. சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து நாமக்கல்ல இருந்து கொல்லிஹில்ஸ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நைட் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து இப்போ கொல்லிஹில்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 2 hours அப்படின்னு காட்டுது கூகுள் மேப்பில். ஸோ அரௌண்ட் 7:30 அங்கே ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். 7:10 காமிக்குதுங்க. ஸோ நம்ம வழியில் எங்கேயாச்சும் ஒரு 10-20 மினிட்ஸ் இருந்தால் 7:30 நம்ம ரீச் ஆயிடுவோம். ஸோ இங்கே தெரியுதுங்க மக்கள் நடமாட்டம். நம்ம நைட் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து நல்லா இருந்துச்சுங்க. என்ன விஷயம்னா, பொதுவாக ஹோட்டல்ஸில் வந்து நான் பார்த்துருக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுடு தண்ணி வராதுங்க காலையில எழுந்தா. அதுவும் குளிருக்கு வந்து நமக்கு பச்சை தண்ணி காலையிலே இன்னொன்று எழுந்து பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்றது லைக் நம்ம சுடு தண்ணியிலே பழகிருந்தோம்னா ரொம்ப கஷ்டங்க பச்சை தண்ணியில் குளிக்கிறது. ஸோ இங்கே வந்து கீசர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. அது ஒன்று நிஜமாவே வந்து மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நானும் வருமோ வராதோ அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து ஒரு இப்போ 5:30 கிளம்புறோன்னா 4 o'clock நான் கீசர் ஆன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படியோ ஒன்று எழுந்து காலையிலே மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, அவ்வளோ சில்லுன்னு இல்லை. இப்போ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இல்லை. இப்போ ஒசூர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இந்த டைம்ல. நான் தான் பயந்துட்டே இருந்தேன், பயங்கரமாக பனி பெய்யும் போல, எப்படிலாம் போக போகிறோம். ஏன்னா வந்து ஒரு 5 to 6 வந்து இருட்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அவ்வளோ பனி தெரியல. மேபி சிட்டி வெளியில் போன பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே ஒரு பேக்கரி ஓப்பனாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்ஸ் அண்ட் கேக்ஸ் பிவிஎம் பார்த்தீங்களா, கூடை வச்சுட்டு இருக்காங்க. எழில் மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது. டைம் வந்து இப்போ 6:20. ஸோ நம்ம வந்து கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்போ ஹேர்பின் பென்ஸ் மேலே கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையின் கொண்டாட அழைக்கிறது. எக்ஸலன்ட். ஸோ இப்போ வந்து ஹேர்பின் பென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐ திங்க் இதுதான் ஆரம்பத்தில் தெரிஞ்சிருச்சு. இன்னும் வந்து வெளிச்சம் வரலாங்க, இருட்டாவே இருக்கு. அதனால அந்த விஷுவல் ப்ராப்பரா தெரியுதான்னு தெரியல. போக போக வெளிச்சம் வரும். டைம் ஆல்ரெடி வந்து 6:15 ஆயிட்டு இருக்கு. ஸோ 6:30 அப்படி வந்து வெளிச்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். இல்லை கிளைமேட் இன்னைக்கு மேகமூட்டமாக தான் இருக்குமான்னா அதுவும் தெரியலையே. ஸோ செக் போஸ்ட் இருக்கு. பயங்கரமா இருக்குங்க நேரில் பார்க்கறதுக்கு. எனக்கு இந்த வீடியோவில் எப்படி வருதுன்னு தெரியல. நேரில் மட்டும் அவ்வளோ அதிக இதாக இருக்கு. மலை மேலே நம்ம அந்த ஏறுற ஃபீல் ஆகட்டும், மலை பார்க்கறதுக்காகட்டும் பிரமிப்பா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி, வெளிச்சம் வர ஆரம்பிச்சு. சாலையில் சாகசங்கள் வேண்டாம், அவாய்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆன் ரோட். ஸ்டன்ஸ் பண்றது, ஓவர் ஸ்பீட் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு போடல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது ஏர்பிட் பெண்டுங்க இது. ஸோ இதுதான் செகண்ட் ஏர்பிட் பெண்ட். அப்போ நம்ம வந்து கடந்து வந்தது ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இது செகண்ட். இந்த மாதிரி 70 இருக்கு. அதுதான் த்ரில்லு. அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகுது இந்த வெளிச்சம் சூப்பரா வந்துட்டு இருக்கு.
both of us. Put you in the driver's seat. Don't gotta hurry in the love. 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 ஸ்பேஸ் போக போக 30வது ஏர்பிட் பெண்ட் 30 கிளைமேட்டுக்கும் சில்னஸ்க்கும் Gotta work for the both of us. I put you in the driver's seat. Don't gotta hurry in the love. 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 ஸோ ஃபைனலாக வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வந்து ஸ்டெப்ஸில் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே ரீச் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம விஷுவல்ஸை பார்ப்போம் நெக்ஸ்ட். ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக படிக்கட்டில் இப்போ இறங்கிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே, செமையாக இருக்குது, செம்ம க்ரீனரியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபால்ஸோட சவுண்ட், அந்த அருவியோட சவுண்ட் வந்து கேட்குது நமக்கு. அது வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டயர்ட் ஆனாலுமே அந்த சவுண்டு கேட்க கேட்க நமக்கு சீக்கிரம் போகணும், அங்கே போய் பார்க்கணும், அருவியை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது. ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு முதல்ல கோயிலுக்கு போயாச்சு. ஸோ அர்பலேஸ்வரர் டெம்பிள் போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து பெங்களூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் மேலே சொல்கிறேன், செம்ம ஒருத்துங்க, சான்ஸே இல்லை. யார் என்னமோ சொல்லுங்க. லைக் பொதுவாக நம்ம சோஷியல் மீடியாவில் குறிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஆகட்டும், யூடியூப் ஷார்ட்ஸில் ஆகட்டும், நிறைய பேர் வந்து டூர் போயிட்டு அங்கேருந்து வீடியோஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி சில இடங்களுக்கு போவோம். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு இருந்த அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அந்த வீடியோவில் பார்த்த அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகாது. சில டைம் ஆகும், சில டைம் வந்து ஆகாது. ஆனால் ஆகாய கங்கை ஃபால்ஸ் பொறுத்தவரை
நம்ம இந்த ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல பார்த்தது எல்லாமே 100% உண்மைங்க. பயங்கரமா இருக்கு ஃபால்ஸ், வேற லெவல்ல இருக்கு. நம்ம வந்து அங்க வந்து நிறைய படிக்கட்டு இறங்கி தான் போகணும், நடந்து போற மாதிரி தான். கொஞ்சம் தூரத்துல வந்து வண்டி நிறுத்திட்டு, வண்டியில் காரு எது எடுத்துட்டு வந்தாலும் கொஞ்சம் தூரத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் தான். ஸோ அங்கே வந்து ஒரு 30 rupees டிக்கெட் பெர் ஹெட். ஸோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகும்போதும் சரி, குறிப்பாக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி, பயங்கரமாக வந்து நமக்கு டயர்ட் ஆகும். ஆனால் அந்த ஃபால்ஸை பார்த்து அந்த சந்தோஷம் வந்து அந்த டயர்ட் எல்லாத்தையும் மறக்க வச்சுருங்க. அந்த அளவுக்கு ஒர்த்து அவ்வளோதான், ஒர்த்து தான் அதுக்கு பேர். வேற என்ன வேர்ட் சொல்றதுன்னு தெரியல. வேற லெவல்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி லாகர்ஸ் எல்லாமே. ஸோ வேற லெவல், ஒர்த்து, இது எல்லாமே சொல்லிக்கலாம். வந்து எங்கள் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நம்ம பேக் டு பெங்களூர் கிளம்புறோம். ஸோ எப்படி நம்ம வழின்னா சேம் நாமக்கல், சேலம், அதுக்கப்புறம் ராயக்கோட்டை, தருமபுரி போகும். பட் தருமபுரி டவுனுக்குள்ளே போகாது, அவுட்டர்லேயே வந்து போயிடும். ஐ மீன் ரிங் ரோட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே போயிடுவோம். ஸோ அப்படி பாருங்க, அந்த வேலை இருக்கிற இந்த நேச்சர் பயங்கரமா இருக்குங்க. இங்க காலைல வரும்போது நான் மயிலெல்லாம் பார்த்தேன் வழியிலேயே. நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. கிட்ட போய் லைக் போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோணுது பார்த்தாலே. ஏன்னா அது வந்து நம்ம மயிலெல்லாம் பார்க்கறது வந்து இப்போ ஜூஸ்லயோ பார்க்லயோ நம்ம பார்ப்போம். பட் வெளியில வந்து தோட்டங்கள்ல வந்து நம்ம அவ்வளோவா பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம ஆளுங்க ஏதாச்சும் ஒன்று ரேரா ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டோ எடுக்கிறது, இல்லைன்னா அதை டிஸ்டர்ப் பண்றது, நோண்டுறது, இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ மயில்லாம் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் தோணுச்சு. நான் தூரத்துலேருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓடி வந்துட்டேன். இப்போ போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா வழி, இந்த வழியில தான் வரும்போது மயிலெல்லாம் பார்ப்போம். இப்போ போகும்போதும் கிடைக்குதா அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க வந்து ஆகாய வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டு குளிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபால்ஸ் கிட்ட வாங்க போதும் நீங்க குளிப்பீங்களா இல்லையான்றது அந்த ஃபால்ஸே சொல்லிடும். ஏன்னா வந்து சாரல் அவ்வளவு தூரத்துக்கு அடிக்குங்க. அந்த சாரல் பார்த்து உங்களால வந்து அதுல நினையாம போறதுக்கு மனசே இருக்காதுங்க. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சாரல் பார்த்துட்டு அப்படியே நினைஞ்சிட்டு. பியூட்டிஃபுல் பிளேஸுங்க, ஒர்த்தான பிளேஸ், செம்ம இடம். அண்ட் நம்ம இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இங்கேருந்து நமக்கு பெங்களூர் வந்து 5 hours காமிக்குது, 5.5 கிட்ட காமிக்குது, 5 hours 15 minutes கிட்ட. அண்ட் நமக்கு வந்து இப்போ இந்த மலை கொல்லி ஹில்ஸை விட்டு இறங்குறது தான் பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதை இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஹைவே தான். ஸோ அங்கங்கே வந்து லைக் 1 hour 1.5 hours ஒரு வாட்டி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஸோ 5 hours இது எப்படின்னா 4:30 அப்படி காமிக்குது. பட் நாம் வந்து ஒரு 7 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி போவோம். ஸோ 7 o'clockனா 4:30 2.5 hours நமக்கு பிரேக் இருக்கும் நடுவில். அப்படியே போவோம் நம்ம 2.5 hours பிரேக் எடுத்துக்கிட்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழியில் வந்து நிறைய ஹோம் ஸ்டே ரெசார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சில பேர் நான் நடுவில் வந்து நிறைய பிரதர்ஸ், அதாவது வந்து அவங்களும் நம்மள மாதிரி நிறைய பேர் ட்ரிப்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்தது ஒரு வீக் டேன்றதால வந்து ஆக்சுவலி வீக் டே வந்தது வந்து நல்லது தான். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப க்ரௌட் இல்லை. க்ரௌட் இருந்திருந்தால் வந்து சில விஷயங்களை நம்ம க்ரௌட் இருக்கும்போது சில விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம், க்ரௌட் இல்லாத போது சில விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து க்ரௌட் இல்லை இருந்தால் வந்து நல்லது தான். ஏன்னா வந்து தைரியமாக வந்து தண்ணிக்குள்ளே போகிறது, இப்போ லைக் நீச்சல் தெரியாதவங்களோ தண்ணி பார்த்தா பயப்படுறவங்களுக்கும் வந்து க்ரௌடில் வந்து நிறைய பேர் வந்து ஜனங்க நிறைய பேர் குளிக்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்வம் தூண்டும். ஸோ அது வந்து ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். ஸோ அது க்ரௌட் இருக்குது நல்லது தான். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து தனியாக என்ஜாய் பண்ணணும், கொஞ்சம் ஃபோட்டோஸ் பிடிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போது வந்து க்ரௌட் இல்லைனாலும் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு க்ரௌட் இருக்குல்ல, மலை துளி மரமே வழி, செமங்க. கொல்லி ஹில்ஸ்ல இருக்கிற ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. குறிப்பாக வந்து ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அர்ப்பலீஸ்வரர் டெம்பிள் இருக்கும். ஸோ அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்தாலே செம்ம வைபாக இருக்குங்க. ஸோ அந்த டெம்பிளை மிஸ் பண்ணிடாதீங்க. சில பேர் வந்து ஃபால்ஸ் போயிட்டு வந்து டெம்பிளுக்கு வராங்க, சில பேர் அது வந்து உங்கள் கன்வீனியன்ட், நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ. இல்லை லைக் குளிக்காமல் வந்தீங்கன்னா ஒரு வேளை வந்து ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிக்கலாம். ஸோ போயிட்டு வந்துட்டு கூட போகலாம். அண்ட் டெம்பிள் பயங்கர வைபாக இருக்குது. கண்டிப்பாக டெம்பிளையும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு வந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா, நடந்து தான் போகணும். இங்கேயும் நிறைய பேர் பைக்லலாம் வந்திருக்காங்க. அண்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து ஸ்டெப்ஸ் தான், படிக்கட்டில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படிக்கட்டு ஏறுறது வந்து இப்போ முட்டி வலி
இல்லை கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்க, அவங்களால முடியல, லைக் அவங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போகும்போது கூட அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணிட்டு எப்படியே போயிடலாம். பட் ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு பயங்கரமாக டயர்ட் ஆகும். ஏன்னா வந்து நான் வந்து பேக் வேறு தூக்கிட்டு போனேன். ஸோ அதனால் வந்து எனக்கும் பயங்கரமாக டயர்ட் ஆச்சு. நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்தேன், அதான் 20+ இருக்கிறவங்கள தான் பார்த்தேன். பட் அவங்களே வந்து ரிட்டர்ன் வரும்போது வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து படிக்கட்டுலேருந்து ஏறி மேலே வர்றதுக்கு. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏஜ் பீப்புளாக இருந்தாங்களோ இல்லைன்னா பயப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த இப்போ வந்து கரெக்டாக கொல்லி ஹில்ஸில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஏர்பின் பெண்ட் 70 இருக்கு இல்லைங்களா? ஸோ 70லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கோம். நாச்சி அம்மன் டெம்பிள், நாச்சி அம்மன் கோவில் அங்கே வழியிலே இருக்கும் பாருங்க, நாச்சி அம்மன் கோவில். வரும்போது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் 1 2 3 அப்படின்னு வரும். ஸோ போகும்போது வந்து டிக்ரீசிங் ஆர்டர் 70லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ வரும்போது தான் கொஞ்சம் லைக் நமக்கு வந்து கேஸ் வந்து நிறைய டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் போகும்போது ஒன்றும் பெருசாக தெரியல, 1 or 2 கேஸ் தான், டக்கு டக்குன்னு மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஸ்பீடாக போகாதீங்க. ரிட்டர்ன் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாகவே ஓட்டுங்க. இது வந்து நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். 63